வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5ஆம் பாவம் மற்றும் புத்திர பாக்கியம். 5ஆம் பாவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமாக உயிர் காரகத்துவமான முதல் குழந்தை. இதை பற்றி நிறைய விளக்கங்கள் இருந்தால் கூட எவ்வாறு அதை அணுகுவது, பாக்கியத்தை பற்றி எவ்வாறு ஒரு ஜாதகருக்கு ஆலோசனை கொடுப்பது போன்ற விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு உதாரண ஜாதகம். பொதுவாகவே இயற்கை பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு லக்கணத்திற்கு, எந்த ஒரு லக்கணத்திற்கும் 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்தால் அது புத்திர பாக்கிய தடை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேற்கொண்டு அந்த பாவத்தை பற்றி முழுவதுமாக ஆய்வு செய்துதான் அந்த பாக்கியம் எவ்வாறு எப்போது கிடைக்கும், எத்தனை கிடைக்கும் என்றும் சொல்லலாம். இப்போ இது ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா, ஜாதகர் பிறந்தது 11 மே 1990 காலைல 4:38 பிறந்திருக்கிறார். லக்கணம் துலா லக்கணம். இவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் செவ்வாய். இந்த 5ஆம் பாவ அதிபதியாகப்பட்ட சனி ஸ்தானபலமும் பெற்றிருக்கிறார். ஸ்தானபலம் பெற்று கேந்திரத்தில் ராகுவுடன் இணைந்திருக்கிறார். இந்த இடத்தை வேற எந்த விதமான ஒரு சுபகிரகமும் பார்வை செய்யவில்லை சனியை. அப்போ புத்திர ஸ்தானத்தின் அதிபதி ராகுவுடன் இணைந்து பலவீனமாக ஸ்தான பலமும் பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த புத்திர பாக்கியத்தை எப்படி கணக்கிடலாம்? இங்கே பாருங்கள், ஜாதகம் பிறந்தது பௌர்ணமி துதிய திதி. சந்திரன் இன்னும் பௌரோட தான் இருக்கிறார். 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். அப்போ ஜாதகருக்கு முதல்ல குடும்பம் அமையுமா? புத்திர பாக்கியம் வரணும்னா திருமணம் நடக்கணும் இல்லையா? குடும்பம், அதன் பிறகு வீரியஸ்தானத்தை நம்ம பார்க்கணும். இப்போ குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருப்பது நீச்சமானாலும் இது பௌர்ணமியை ஒட்டிய சந்திரன் என்றால் இவருக்கு இந்த சுபபலம் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் வீரியஸ்தானத்தில், தைரிய வீரியஸ்தானத்தில் எந்த ஒரு பொறுப்பையும் உணர்ந்து செயல்படக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்தில் குரு அந்த இடத்தையே பார்க்கிறார். அப்போ இந்த இடம் சுபத்துவமாக சுப வலுப்பெற்று அமர்ந்திருக்கிறது. அடுத்தது குருவின் பார்வை என்பது லக்கணத்திற்கும் 5ஆம் பாவத்திற்கும், 5ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய், இந்த செவ்வாய் இந்த லக்கணத்திற்கு குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதி, 7ஆம் பாவத்திற்கும் அதிபதி. அப்போ இவர் ஜாதகர் குடும்பத்தையும் பார்த்துப்பார், மனைவியையும் பார்த்துப்பார், குழந்தையை சொல்லக்கூடிய புத்திர பாக்கியத்தை புத்திரனையும் பார்த்துப்பார் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஆக இந்த குருவின் பார்வை என்பது இந்த இடத்துல கிடைக்குது. இப்போ சரி, இது தடையா எப்போது பாக்கியங்கள் கிடைக்கணும் ஒரு கணக்கு எடுக்கணும். அப்போ சொல்லும் போது எப்போ பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகருக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய தசாபுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தசாபுத்தி சுக்கரன், இந்த சுக்கரன் இங்கே இருப்பார். ஜாதகத்தை சுக்கரன் இங்கே இருக்கிறார். லக்கண அதிபதி உச்சம் பெற்று சனி அந்த லக்கண அதிபதியை பார்த்து கொண்டிருக்கிறார். சுக்கர தசை ராகு புத்தி நடக்குது. இந்த காலகட்டம் வரைக்கும். அப்போ சுக்கிர தசை ராகு புத்தி. சுக்கிரன் இந்த ஜாதகருக்கு உத்தியோகஸ்தானத்தில், லக்கணத்துக்கு 6ஆம் பாவம் உத்தியோகம், அந்த இடத்தில் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதை சனி பார்க்கிறார். அப்போ 5ஆம் பாவ அதிபதி தொடர்பு 6ஆம் பாவத்துக்கு கிடைக்குது. இதில் வேற என்ன நம்ம கணக்கிடலாம்? இப்போ என்ன நடக்க போகுது? ராகு தான் இருக்கக்கூடிய சனியுடைய பலத்தை ஏற்றுக்கொண்டு புத்தியுடைய பலனை கொடுப்பார். அப்போ 5ஆம் பாவ அதிபதியுடன் இணைந்த ராகு, சுக்கிரனுடைய தசை ராகு புத்தி நடக்குது. புத்திர பாக்கியம் எப்போது ஏற்படும்? இப்போ கோச்சாரத்தில் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு இந்த குருவுடன் இணைந்து இந்த புத்திரஸ்தானத்தை பார்க்கின்ற காலகட்டங்கள் புத்திர பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னா நம்ம கிடைக்க வேண்டும். காரணம் என்னென்னா, இந்த குரு இங்கே இந்த வீரியஸ்தானத்தையும் அதிகப்படுத்துவார். ஆட்டோமேட்டிக்காக அந்த பலம் இவருக்கு ஏற்படும். அந்த பாவமும் வலுப்பெறும்.
புத்திரஸ்தானமும் வலுப்பெறும் அப்படின்னு இந்த ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தை பற்றிய புத்திர பாக்கியம் எப்போது ஏற்படும். பொதுவாக ராகுக்கு இது இருந்தால் புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ஸ்தானத்தை எவ்வாறு பொறுமையாக காரகனாகப்பட்ட குருவின் நிலை என்ன, இந்த ஸ்தானத்தின் அதிபதி பாவத்துவமாக இருந்தாலும் ஒரு சுபக்கோள் அந்த இடத்தை பார்க்கிறதா போன்ற விவரங்களை ஆய்வு செய்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்காக தான் இந்த புத்திர பாக்கியத்தை பற்றி 5ஆம் பாவத்தை பற்றி இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.